ஹலோ வியூஸ், நான் பிரிவு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 24/25 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வெப்சைட் psgtech.edu ஓகேங்களா. இந்த வெப்சைட் பண்ணினாலே உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராம் அட்மிஷன்ஸ் 2024 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு பிஎஸ்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி உங்களுக்கு எம்எஸ்சி 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அதே மாதிரி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் டேட்டா சயின்ஸு, தென் சைபர் செக்யூரிட்டி, தென் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மெர்ச்சன்டிங் ஓகேங்களா. இதெல்லாமே வந்து 5 இயர்ஸ் கோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து May 15th தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு May 15th வந்து க்ளோஸ் ஆகும். பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, May 15th வந்து க்ளோஸ் ஆகும். அதே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து May 17th வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் அந்த அட்மிஷன்ஸ் வந்து May 25th வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 23rd அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகும். ஷார்ட் லிஸ்ட் வந்து May 25th, கவுன்சிலிங் வந்து May 29 to 30 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து June 3 ஓகேங்களா. அதான் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 10 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தென் அது எம்எஸ்சி அப்ளைட் சயின்ஸ் ஓகேங்களா. எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து May 22nd வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் வந்து கேம்பஸ் 28th May சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து June 8 வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே 5 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸப்ட் ஃபேஷன் டிசைனிங் மெர்ச்சன்டிங் தவிர மீது இருக்கிற ரிமைனிங் 4 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு May 24th வந்து க்ளோசிங் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து 28th May அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து June 6th இல்லைங்களா. கவுன்சிலிங் வந்து June 6th ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் 6th 11th June வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்கு. ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட் வந்து June 13th வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து June 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டிங் ஓகேங்களா 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 25th வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 27th வந்து உங்களுக்கு கேண்டிடேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து June 5th அன்றைக்கி உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற உங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி கோர்ஸ்க்கான உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. இதில் பிஎஸ்சியில் 2 கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்சியில் வந்து 1 கோர்ஸும், அதாவது எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸில் உங்களுக்கு 5 கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இதில் வந்து பிஎஸ்சிக்கு வந்து 12th எலிஜிபிலிட்டி, எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ்க்கு வந்து 12th எலிஜிபிலிட்டி. பட் எம்எஸ்சி 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி வரும். எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.